நேற்று கொடுத்த 6 ஸ்டாக்கும் நெத்தி அடி 6% டேட்டா பேட்டர்ன் மட்டும் கொடுத்துருக்கு. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்றைக்கி 183 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் வந்து 172 பாயிண்ட்ஸ். நேற்று நம்ம ரொம்ப திடமாக சொல்லிகிட்டு இருந்தோம் தட் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி தான் நம்ம பேசுவோம். ஆனால் என்றைக்குமே இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ரொம்ப ரேராக கொடுப்போம். நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ லெவல்ஸ் நம்ம சொல்லி தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, நேற்றும் சரி இன்றைக்கும் சரி வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த புல் பேக் ரேலி நேற்று வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். லெவல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். 24,178 38% ரிட்ரேஸ்மெண்ட் அண்ட் 24,560 570 அந்த ஜோன் 50% ரிட்ரேஸ்மெண்ட். இந்த ரீசெண்ட் ஃபாலில் அதுக்கான 50% ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ அதிகபட்சம் ஒரு 600-700 பாயிண்ட் டு மேக்ஸிமம் 1000 பாயிண்ட்ஸ் தான் நம்ம அப்சைட் நம்ம பார்த்துட்ருக்கோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இது மோர் ஆஃப் ஏ எக்ஸிட், ரைட்? செல் ஆன் ரைஸ் தான். இப்போ மேலே ஏறுதுன்னு சொன்னால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செலெக்ஷன் பண்ணலைன்னு சொன்னால் இட் இஸ் குட் தட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்க. இல்லை ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக பார்த்து உங்களோட போர்ட்ஃபோலியோ கொடுங்க. என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கியிருக்கீங்க, எந்த லெவலில் இருக்குது, இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணலாமா வேணாமான்றது முடிவு பண்ணிங்க. ஓவராலாக பிளைண்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எஸ், லாங் டேர்ம் இஸ் குட், இல்லைன்னு நான் சொல்ல. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் லாங் டேர்மில் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த லாங் டேர்மில் தான் நம்ம ரிலையன்ஸ் பவரை பார்த்தோம், ரிலையன்ஸ் ஆர்காமை நம்ம பார்த்தோம், எஸ் பேங்கை பார்த்தோம், ஜேபி அசோசியேட்ஸை பார்த்தோம், சுஸ்லானை பார்த்தோம். ஸோ ஞாபகம் வச்சிங்க, வி வில் சி இது மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபார் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸில் எண்ணி 10 ஸ்டாக்கு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாக் அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்களோட பரம்பரையே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரையே கோடீஸ்வரன் ஆக முடியும். இதை ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது. நான் பிளைண்ட் விஷயங்கள் நம்ம பேசல, ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி டேட்டில் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்ஸ் அவங்க இதில் வச்சுருக்காங்க. போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் 50, 60, 100 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 80-90 ஸ்டாக்ஸ் வீணாக போனாலும் ஒரு 20 ஸ்டாக்ஸ் இல்லை 10 ஸ்டாக்ஸ் காம்பவுண்டிங்கில் தான் தே மேக் மணி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, உங்களோட ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், மறுபடியும் அந்த ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் யூ வில் பி ஏபிள் டு டூ ஒண்டர்ஸ். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் நல்ல கன்சல்டன்ட் கன்சல்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். எங்கள் சைடில் நாங்கள் டெக்னிக்கலாக, நாங்கள் ஃபண்டமெண்டல் சைடில் போகிறதில்ல, டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பார்த்து லாங் டேர்முக்கு வி சஜஸ்ட். இது ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமா, எப்படி பண்ணுன்றது வி ஆல்வேஸ் சஜஸ்ட். உங்களுக்கு அது மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ, நாட் ஓன்லி போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எங்கள் இதில் வி ஹாவ் டெக்னிக்கலி டு டூ ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ. என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஃபண்டுன்னு போட்டால் அதுக்குள்ளே என்னென்ன ஃபண்ட் ஸ்டாக் இருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். அது எந்த செக்டாரில் இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். அண்ட் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்குன்றது நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அந்த பேசிஸில் தான் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம். ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, இது மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் இதெல்லாம் கீழே உழுவ போகுது, ஐயா மியூச்சுவல் ஃபண்டை விட்டு எக்ஸிட் பண்ணுன்னு அக்டோபர் நவம்பர்லேயே வி ஆல்வேஸ் செட். அண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% கீழே விழுந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ரிவ்யூ வராங்க. அட்லீஸ்ட் நவ் யூ கம் ஃபார் அவர் ரிவ்யூஸ். அது மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. ஒரு சின்ன கன்சல்டிங் ஃபீயை கொடுத்து வி கேன் ஆல்வேஸ் டூ தி கன்சல்டிங் ஒர்க். சரி, மெயின் விஷயத்துக்கு நம்ம வரலாம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுமா? போகும். பட் அந்த 24,400 கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அப்சைட் ரேலியா இல்லை இது புல் பேக் ரேலியான்றது வி வில் ஒர்க் இட் அவுட். இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற சார்ட் பேட்டர்ன்ஸு, வால்யூம்ஸு, மொமெண்டம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ளஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ரெஸ்ட் விட்டு அடிக்கிறாங்க. ரைட், அடி வாங்கிட்டு இருக்க மார்க்கெட் ரெஸ்ட் விட்டு அடிக்கிறாங்க. மார்க்கெட்டில் என்றைக்குமே ஆர்பிட்ராஜர்ஸ் இருப்பாங்க. ஆர்பிட்ராஜர்ஸ் மார்க்கெட்டில் ஒருத்தன் செல் பண்ணிகிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பை பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுப்புற ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை வால்யூமில் பண்ணுறவங்க தான் ஆர்பிட்ராஜர்ஸ். ரைட், அந்த ஆர்பிட்ராஜர்ஸ் தான் மார்க்கெட்டை புல் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்கிட்டயே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஷார்ட் கவரிங்லாம் மேலே போயிருக்குன்றது. இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரி, ஊரே ஷார்ட்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு,
கட்டாயம் ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் மேலே தூக்கியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, அடுத்த 2 வாரத்தில் 31st மார்ச் ரைட், இது வந்து எக்ஸ்பைரி டேட்டாக இருக்குது. 31st மார்ச் வரைக்கும் யாராச்சும் ஹோல்ட் பண்ணுவாங்களான்றது தெரியாது. மோஸ்ட்லி அடுத்த வாரத்துலேயே வந்து பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணால் தானே வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் வொலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது 24th வொலட்டாலிட்டி இருக்குமா, இல்லை 24th ஃப்ரைடேக்குள்ளே, டியூஸ்டே டு ஃப்ரைடேக்குள்ளே வொலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்குமான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நேற்று வந்து அவங்க பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆனாங்க. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 350+ பாயிண்ட்ஸில் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. கோல்டு அண்ட் சில்வர் நேற்று இறங்கி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் $18 ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.25% வந்து ஏறி இருக்குது. க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 2% வந்து ஏறி இருக்குது. அபவ் 100 தான் இருக்குது. நேற்று பிலோ 100 லேஸாக வந்துச்சு, இப்போ அபவ் 100 தான் போயிருக்கு. அங்கேயே நிற்கிட்டோம், மேலே போகாத இருந்தால் சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் எங்களுது ஒரு சின்னோண்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் லாஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன லாஸ்ட் இந்த வாரம் ஆரம்பித்து ஒரு 2-3 நாளில் இருந்து கேஸ் திண்டாட்டம். சென்னையிலேயும் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய ஹோட்டல்ஸில் வந்து தோசை கிடையாது, பூரி கிடையாது, தந்தூரி ஐட்டம்ஸ் கிடையாது, லிமிட்டட் மெனூஸ் தான் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. சில ஹோட்டல்ஸில் அடித்து தள்ளுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. தெர் இஸ் நோ ஆல்ட்ரேஷன்ஸ். ரெகுலராக என்ன கிடைக்குதோ அதுதான் கிடைக்குது. பொங்கல், இட்லி, வடை, பூரி, தோசை எல்லாமே வந்து கிடைக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், கேஸ் வந்து நாங்கள் ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஹோட்டல் அசோசியேஷனில் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு தட் சென்னைக்கு ரைட், மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு கப்பல் வந்திருக்கு. சென்னையில் போர்ட்டில் வந்து 21 வந்து இறங்குது. சரக்கு இறங்குச்சுன்னு சொன்னால் அது ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு கேஸ் சிலிண்டரில் போட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்கும். அடுத்த டியூஸ்டேக்குள்ளே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒன் குட் நியூஸ், அவ்வளோதான். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் நேற்று வந்து 16,050 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ₹60 ஏறி இருக்குது கிராமுக்கு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு இன்றைக்கி வந்து 16,110 அவ்வளோதான் ஏறி இருக்குது. ஒரு $50-60 வந்து மேலே ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா வந்து ஏறி இருக்குது. சில்வர் வந்து 2,57,000 58,000 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 57 58 கூட இல்லை, 56,800 to 57 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு ₹6,000 கிலோவுக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது. ருப்பி வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அகெயின்ஸ்ட் டாலர். அதே ₹92.37 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 7 பைசா வந்து வீக் ஆகிருக்கு. எஃப்ஐஐஸ் நேற்று வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நேற்று டேட்டா நம்ம வந்து ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணும் போதும் ரெக்கார்ட் பண்ணும் போதும் வரல. 9,365 crores வந்து விற்றுருக்குறாங்க. அதுக்கு முந்தின நாளும் வந்து ஆல்மோஸ்ட் 10,700 crores வந்ததுன்னா ஃப்ரைடேவும் நேற்றும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 20,000 crores வந்து விற்றுருக்குறாங்க எஃப்ஐஐஸ். இன்றைக்கும் வந்து விற்றுருக்குறாங்க 4,741 crores. நம்ம ஆளுங்க ஆல்மோஸ்ட் 5,225 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னையோட அக்கௌண்ட்டு சேர்த்திங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 70,000 crores வந்து விற்றுருக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங். டிஐஐஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம வாங்கினது வந்து ஆல்மோஸ்ட் 83,000 crores வாங்கியிருக்கிறோம். நீ வித்துட்டு போடா நாங்கள் வாங்கிக்கிறோன்ற லெவலில் தான் வந்து இந்தியன் பப்ளிக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எஸ்பெஷலி டாடா ஸ்டீல் போய் சார்ட்டை போய் பாருங்கள், டே சார்ட்டும் எடுத்து பாருங்கள், வீக்லி சார்ட்டும் எடுத்து பாருங்கள். லுக்ஸ் டூ குட் ரைட். அப்சைடுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு, நான் சார்ட்டோட லெவல்ஸ்லாம் நான் சொல்ல, நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு எந்த லெவலில் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுங்க. நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸ் ஒரு 6 ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 3 வந்து நான் ஃபார்மா கொடுத்துருந்தோம், 3 வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ். சூப்பர் டூப்பராக வந்து போச்சு. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் இன்றைக்கி வந்து 6% அப் ஆயிருக்கு. நேற்று நம்ம கொடுத்த லெவல் வந்து 3,095, இன்றைக்கி வந்து 3,300 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் 3,329 ஆல்மோஸ்ட் 7% அப் ஆகிட்டு 6% ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். டேட்டா பேட்டர்ன்ஸ் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. பார்க்காதவங்க நேத்தோட வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். நேற்று வீடியோஸில் வந்து எவ்வளோ தூரம் போகுன்றதை நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்கா லேப் நேற்று நம்ம கொடுக்கும்போதும் 1,557 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ஹை 1,624 வரைக்கும் போயிருக்கு.
ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு 75 ரூபா வந்து மேலே வந்திருக்கு. க்ளோஸ் ஆகும் போதும் வெறும் 0.5% அப் ஆகிருக்கு. 0.5ன்றது க்ளோஸ் ஆகும் போதும் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ரைட்? நேற்று நம்ம வந்து 57 கொடுத்துருந்தோம், இன்றைக்கி 63 வந்து 65 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 1565 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 0.5% அப்பு. இதுக்கு அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் ஃபார்மா ஸ்டாக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிஎல் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 531 இதில் வந்து நம்ம வாங்குங்கன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 31 கொடுத்தோம், இன்றைக்கி வந்து 53 வரைக்கும் போயிருக்கு. 553 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 4.08%. டே ஹை வந்து 59 வரைக்கும் போயிருந்துச்சு. ஒரு 6 ரூபா கீழே குறைஞ்சிருக்கு. இந்த 6 ரூபான்றது 1%, ரைட்? ஆல்மோஸ்ட் 5% அப் ஆகி 4% பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து செகண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர். லிண்டா இந்தியா, LINDE, ரைட்? நான் ஏன்னு போட்டோம் நம்மளோட சார்ட்டில் அண்ட் சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ஷன் பண்ணதுக்கு நன்றி. தவிர வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைடில் வந்து குறைச்சிக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் பாயிண்ட் இட் அவுட். அது வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2.14% வந்து அப் ஆகிருக்கு. 2% அப் ஆகிருக்கு. அடுத்தது வந்து அவரா ஃபார்மா, அது வந்து 0.5% அப் ஆகிருக்கு. அதே மாதிரி அஜந்தா ஃபார்மாவும் எடுத்துக்கிட்டோம்னா 2.25% அப் ஆகிருக்கு. பியூட்டிஃபுல். இந்த ஃபாலிங் மார்க்கெட்லேயும் எக்ஸாக்டாக எந்த இடத்துல ரிவர்சல் வருதுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது, எந்த ஸ்டாக்கு இருக்கிற 4500 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் வந்து மேலே போகுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்டெப்த் உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் we will be able to ஐடென்டிஃபை. முந்தின நாளே ஒரு 10 ஸ்டாக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த 10 ஸ்டாக்கை வந்து அடுத்த 4லேருந்து 5 நாளைக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற டைரக்ஷனில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது மாதிரி நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸை அனலைஸ் பண்ணணும்ன்றதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட அப்கமிங் ட்ரைனிங் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.